தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன தங்கமாவது வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேங்க. அப்படி யோசிச்சப்பதான் எனக்கு எல்லாரும் சஜஸ்ட் பண்ண கடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். சோ இங்க போய் நம்ம எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜுமிக்கியோ இல்ல வளையலோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள என்ட்ரு ஆனேங்க. கடைக்குள்ள என்ட்ரு ஆனதுல இருந்து எல்லாமே என் கண்ணை பறிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படியே தங்கம்னா சும்மாவாங்க, சும்மா எந்த பக்கம் திரும்பினாலும் ஜொலி ஜொலிக்குது. ரிங்கு வாங்கலாமா, கம்மல் வாங்கலாமா, நெக்லஸ் வாங்கலாமா இல்ல வளையல் வாங்கலாமான்னு எல்லாத்தையும் யோசிச்சு கடைசியா சரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேங்க. எல்லா டிசைனும் அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனா நீங்களே பாத்துக்கோங்க, பட்ஜெட்டு கண்டிப்பா முடியாது. அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நகையை செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ இங்க பாருங்களேன், ஒரு இடத்த அப்பா சீனிவாசா கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்டே வச்சிருக்காங்க. இங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்திலிருந்து ஸ்ரீனிவாசா கல்யாணம் வரைக்கும் எல்லாமே டீடைல்டு நகையாலும் கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் இப்போதைக்கு என்னால வாங்க முடியாது. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வளையலோ இல்ல சின்னதா கம்மலோ செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த தீபாவளிய இந்த போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ஜுவல்லரியோட தான் நான் செலிப்ரேட் பண்ண போறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் நகை வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் விசிட் பண்ணுங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸோட ட்ரெண்டிங் டிசைன்ஸோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா நகை அமையும். சோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.